கட்சியோட போய் கிளம்பி பார்க்கணும். என்ன கேட்டீங்கன்னா உங்களை நம்பி தானே வந்தார் அவரு. பாருங்க எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் ஏன்னா இதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருடைய பொதுக்கூட்டத்தில் நடந்திருக்குது, கருணாநிதி பொதுக்கூட்டத்தில் நடந்திருக்குது. ஆனால் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் தொடர்ச்சியாக உங்கள் பொதுக்கூட்டத்துமே இப்படி ஒரு விமர்சனம் வருகிற போது நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கணுங்கிறேன். நீங்கள் 3 மணி நேரம் எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு இருக்காங்க, ஐயா மட்டும் விஜய் அவர்கள் மட்டும் கேரமில் இருக்கிறாருங்கிறாங்க. நீங்களும் மேடையில் நில்லுங்க 3 மணி நேரம் வெயில் என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரி தான் வந்து நிப்பீங்களா நீங்க மேடம் மேல? எந்த தலைவர் சார் அப்படி இருக்காங்க? அவங்களுக்கான பேசுற வாய்ப்பு வரப்ப தானே வந்து. அப்படிலாம் இல்ல. யார் சொன்னது? எல்லா தலைவர்களும் மேடை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே. முக ஸ்டாலின் எல்லாரும் பேசுறதுக்கு மேல தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு மேல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எங்க உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க? மாநாடுல சொல்றேன் சார், இந்த மாதிரி மக்கள் சந்திப்புல. ஆமா வரணுங்க. நீங்க ஒரு ட்ரெண்டை உருவாக்குங்க. நீங்க சேலத்துக்கு போனீங்கல்ல, சேலத்துல இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பத்தி விஜய் சொன்ன வார்த்தை என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது நிர்வாகிகள் சந்திப்பு தானே சார்? நிர்வாகிகள் சந்திப்புல எதுக்கு நீங்க ஸ்டாலினை பத்தி பேசுறீங்க?